வருத்தங்களோ சஞ்சலங்களோ என்ன உங்கள் வாழ்க்கையில கடந்து வந்தாலும் முதல்ல தேவன்கிட்ட சொல்லுங்க. ஆக தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது தேவன் உதவி செய்கிற கரங்களை ஏற்படுத்துவார். அவருடைய கரம் நீட்டப்படும். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களோடு இணைந்து இருப்பாராக. பிலிப்பியர் 4:6 எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்னைக்கு நமக்கு ஒரு தேவை, நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு பலவீனம் என்றால் முதலிலே யாருக்கு தெரியப்படுத்துகிறோம்? செல்போனை தேட ஆரம்பிச்சிருவோம். அல்ல பக்கத்தில் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம மறந்து போகிற ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட தேவன் இருக்கிறார், எனக்கு முன்பாக இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். இத நம்ம நிறைய முறை மறந்து போய் விடுகிறோம். அவருக்கு தெரியப்படுத்தணுமே அப்படிங்கிறத மறந்து போய் விடுகிறோம். என் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியத்தை இன்றைக்கு அவர் பிரதிபலிக்கிறார். எனக்கு தெரியப்படுத்து. அவருக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். என்ன பிரச்சனை ஆனாலும், பலவீனங்கள் ஆனாலும், கடன்கள் ஆனாலும், வருத்தங்களோ சஞ்சலங்களோ என்ன உங்கள் வாழ்க்கையில கடந்து வந்தாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது தேவன் உதவி செய்கிற கரங்களை ஏற்படுத்துவார். அவருடைய கரம் நீட்டப்படும். தேவனுடைய கரம் நம்மை அந்த சூழ்நிலையிலிருந்து தூக்கி எடுக்கிறதா இருக்கும். God bless you.